வணக்கம். இது நோ டாபிக். நான் சேகி. வடக்கில் இருக்கக்கூடிய பல தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற நேரம் சரியாக பேசுறது இல்லை. ஒருவர் ஒரு பக்கம் இழுக்கிற நேரம் மற்றவங்க இன்னொரு பக்கம் இழுக்கிறாங்க. இது ஒரு ஜவ்வான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஆனா எதிரணி சொல்லிடுறாங்க, நீங்க நடுநிலைமையான ஒருத்தரை போடுங்க, உங்களுக்கு சாதகமான அல்லது உங்களுக்கு பயனுள்ள ஒருவரை நீங்க போடுற நேரம் சில ரொம்ப நிதி செலவுல ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடுனாங்க. அதை அடையாளப்படுத்தி அதை அறிமுகப்படுத்தி வெளியில கொண்டு வந்தாங்க. இதற்கு செலவிடப்பட்ட பணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இல்லை நான் செய்தது ஒரு தவறு, இந்த தவறை நான் திருத்திக் கொள்றேன், இல்லை இதற்கான இந்த தவறை திருத்திக் கொள்றதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். ஆனா ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் இது தொடர்பில் வாயே திறக்கலை. இந்த கணக்கு ஆய்வாளர் விடயத்தில் அரசாங்கம் தனக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது, அதற்கு ஒத்திசைவாக அல்லது அதற்கு ஜால்ரா தட்டுற விதமாக இந்த ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரினுடைய செயல் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் நோ டாபிக் நிகழ்ச்சியில் அவதானம் செலுத்த போவது இந்த இலங்கையினுடைய கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் பரவலாக கடந்த 3-4 வாரங்களாகவே பேசு பொருளாக மாறியிருக்கு. யார் இந்த கணக்காய்வாளர் அல்லது யாரை இவரை நியமிக்க போறாங்க, அரசாங்கம் எப்படி இவரை நியமிக்க போகிறது, எதிர்த்தரப்புகளினுடைய கருத்துக்கள் என்ன, ஆளும் தரப்புகளினுடைய கருத்துக்கள் என்ன, இந்த மாதிரியான விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு ஆராய போகிறோம். இந்த ஸ்ரீதரன் பற்றிய விடயம் சமூக வலைத்தளங்களிலும் சரி தமிழ் கட்சிகளிடையும் சரி பெருவாரியான பேச்சாக மாறி இருக்கிறது. குறிப்பா இந்த அரசாங்கத்தினுடைய சார்பிலே கணக்காய்வாளர் ஒருவரை நியமிப்பதற்கு ஒரு இராணுவ அதிகாரியை நியமிப்பதற்கான அரசியலமைப்பு பேரவையினுடைய கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆதரவாக ஆளும் தரப்பு கட்சிகள் வாக்களித்திருந்தன. அதே போல சில அமைப்புகளும் எதிரணிகளும் ஒன்றிணைந்து எதிராக வாக்களித்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு தேவையான ஒருத்தரை இந்த கணக்காள ஆய்வாளர் நாயகமாக நியமிக்க முடியாது, ஒரு சுயாதீனமான ஒருத்தர் பொதுவான ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு விடயத்தை ஆளும் தரப்பு செய்யணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. இதற்கிடையில நடந்த ஒரு கிடுகிழுப்பான ஒரு விஷயம் அல்லது இதற்கிடையில நடந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தனிப்பட்ட ஒரு ரீதியான ஒரு விடயம் தொடர்பில் இப்போ தமிழ் ஊடகங்கள், தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மளுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல். அவர்களுடைய செயலை பற்றி சமூக ஊடகங்களையும் சரி நாளேடுகளிலும் சரி அப்படி நிறைய விடயங்கள், நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அண்மையில வெளிவந்த தமிழ் முரசு நாளேடு நேற்றைய தினம் அதனுடைய ஒரு செய்தி தொகுப்பாக இது வந்திருந்தது. குறிப்பாக அதை எழுதியிருந்தவர் புரஞ்சோத்தமன் தங்கமயில் என்றவர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அல்லது இந்த கருத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பா இந்த விவகாரம் பேசு பொருளா மாறி இருக்கு. ஆளும் தரப்புல இருக்கிறவர்கள் இந்த இராணுவ அதிகாரி ஒருவரை நியமிக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை கொண்டு அரசியலமைப்பு பேரவையை கூட்டி வாக்கெடுப்பு நடத்தினா எதிரணியில் இருக்கிற ஸ்ரீதரன் முண்டிக்கொண்டு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் என்கின்ற சர்ச்சை வெளியில வந்திருக்கு. அண்மையில கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடத்திய ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தாரு, ஸ்ரீதரன் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும், இந்த அரசியல் அமைப்பு பேரவைக்கு உள்ளே ஸ்ரீதரனுக்கு செல்றதுக்கான வாக்களித்தது நான், அவருடைய பெயரை முன்மொழிந்தது நான், எனவே ஸ்ரீதரன் எனக்கு இது தொடர்பில் விளக்கம் அளிக்கணும், மன்னிப்பு கோரணும், தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆனா இந்த ஸ்ரீதரன் இன்னும் மௌனமாக இருக்கிறாரு, இது தொடர்பில் எந்த விஷயங்களையும் சொல்லவில்லை. ஆனா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கிட்ட மாத்திரம் இது தொடர்பில் சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற கருத்து கஜேந்திரகுமார் அண்மையில் நடத்தின ஊடக சந்திப்புகளை நாங்க கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்க தரப்பை தாண்டி எதிரணியை தாண்டி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை ஆசனங்களை கொண்ட அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏனைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, தமிழரசு கட்சியினுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து என்ன, இந்த ஸ்ரீதரனுடைய நடவடிக்கை தொடர்பில் அவங்க ஏன் இன்னும் மௌனமா இருக்கிறாங்க, ஏன் இவர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவராக இருக்கிற நேரம் ஏன் இவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க முடியாம இந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த விவகாரம் தொடர்பில் நான் சொன்னது போல இந்த மாலை முரசு பத்திரிகையில எழுதியிருக்கிறாரு, தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் திடீரென அபிமானிகளாக மாறிய ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. யாரின் கண்ணசைவில் ஸ்ரீதரன் இயங்குகிறார் அப்படின்ற ஒரு ஹெட்லைன்ல தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய
அரசாங்கத்தின் திடீர் அபிமானிகளில் ஒருவராக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மாறி நிற்கின்றார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஸ்ரீதரன் எதற்காக இப்படி மாறி நிற்கின்றார் என்கின்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர் தன்னுடைய செய்தியில கருத்துல சொல்லி இருக்கிறாரு. என்ன விவகாரம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சில மாதங்கள் இந்த விஷயங்கள் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. எனவே தமிழ் தேசிய அரசியல் பாதையில் பயணித்த பலரும் இது தொடர்பில் வந்து பேசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தேசிய மக்கள் சக்தியினுடைய இவர் சங்கமித்திருக்கிறாரு, தோழராக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல எழுதப்பட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து புதியதாக கணக்காய்வாளர் நாயகத்தை தேர்வு செய்வதற்கான அரசமைப்பு பேரவையின் கூட்டத்தொடருக்கான வாக்கெடுப்பில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களோடு இணைந்து ஸ்ரீதரனும் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார் என்பது இப்போது சர்ச்சையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட பொறுப்புக்காக கர்னல் இராணுவ அதிகாரியை நியமிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசமைப்பு பேரவையில் உள்ள சிவில் பிரதிநிதிகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்தனர். அந்த நியமனத்திற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்க வேண்டிய ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே எதிர்க்கட்சிகளுடைய உறுப்பினர்களும் இந்த சிவில் சமூக அமைப்புகளும் கோரிக்கை விடுத்தும் ஸ்ரீதரன் வந்து அரசு தரப்பிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் ஐயா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விவகாரங்கள், நிறைய தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கிற நேரம் நாம இப்படி ஒரு சர்ச்சையில மாட்டிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களில் கேட்கப்படுது. இப்போ ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் செய்த இந்த செயலை வந்து பலர் இப்போ கண்டனத்துக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் தொடர்புல பேசு பொருளாக இருக்குது, பத்திரிகைகள செய்திகள் வருது, ஊடகங்களை தொடர்புல பேசப்படுது. ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இது தொடர்புல ஏன் கேள்விகளை கேட்காம இருக்கிறாங்க, இல்ல இதற்கான கருத்துக்கள் அவங்க ஏன் சொல்லாம இருக்கிறாங்கன்ற சந்தேகம் ஒரு புறம் இருக்கு. ஆனாலும் ஏனைய தமிழ் கட்சிகள் இது தொடர்புல பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலுமே முக்கியமா வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய அல்லது வடக்குல இருக்கக்கூடிய பல தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்ல, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற நேரம் சரியாக பேசுறது இல்ல, ஒருவர் ஒரு பக்கம் இழுக்கிற நேரம் மற்றவங்க இன்னொரு பக்கம் இழுக்கிறாங்க. இது ஒரு ஜவ்வான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த ஒற்றுமை இங்க இல்ல. எதற்காக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற கேள்வியை வந்து அவரை பார்த்து யாரும் கேட்கிறாங்க இல்ல தமிழ் மக்கள் 30 வருட ஒரு கொடிய யுத்தத்தில் இருந்துட்டு அந்த யுத்தத்துக்கு முகம் கொடுத்ததுக்கு பின்னர் ஒரு இராணுவ அதிகாரிக்கு எப்படி ஆதரவாக ஒரு கட்சியினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர், குழுக்களினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கிறவர் எப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தாரு என்கின்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் வரும். எனவே ஒரு இராணுவ அதிகாரியை நியமிக்கிறதுல வந்து எதிரணியர், முக்கியமா ஐக்கிய மக்கள் சக்தியை நேற்றைய தினம் மரிக்காரனுடைய ஊடக சந்திப்புல தெளிவாக சொல்லி இருப்பாரு. ஏன் இந்த இராணுவ அதிகாரியை நாங்கள் நியமிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை வந்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லி இருக்கிற நேரம் இவங்க இந்த முடிவை மீறி பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து எதிரணியினோட முடிவை மீறி தன்னிச்சையாக செயற்பட்டிருக்கிறாரு என்கின்ற கருத்து பரவலாக வெளியில வந்திருக்குது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் நிறைய இடங்கள்ல நிறைய தகவல்களை வந்து பரிமாறி இருக்கிறாங்க. இப்போ இதை நாங்க நீக்கிக் கொள்ள வேண்டும், அதை நீக்கிக் கொள்றதுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கிறது அப்படின்றத வந்து ஸ்ரீதரன் ஆராயணும் அப்படின்னு சொல்லி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி இருக்கிறார். அண்மையில இந்த டிசிசி மீட்டிங்ல இருந்தது இல்லையா, இந்த விவகாரமும் நிறைய பேசி இருந்தாங்க. இந்த விடயங்கள் தொடர்பில் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது தொடர்பில் நாங்கள் தெளிவாக வந்து ஒரு காணொலியின் வாயிலாகவே உங்களுக்கு தந்திருந்தோம், இந்த நோ டாபிக் வாயிலாகவே தெளிவாக தந்திருந்தோம். இப்போ ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்காக நிற்கிறாரா, அந்த முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தலாக இருக்கட்டும் அல்லது தமிழ் மக்களுடைய படுகொலைகள் தொடர்பாக இருக்கட்டும், இடர் ஏற்படுகின்ற பொழுது முன்னணியில் இருக்கிற ஸ்ரீதரன் ஏன் இப்படி ஒரு செயலை செய்தாரு, அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஏன் செயற்பட்டார், இந்த விவகாரத்தில் ஒரு கணக்காய்வாளர் என்பது வந்து மிகவும் பாரிய பொறுப்புள்ள ஒரு பதவியாக இருக்கிறது. வருட இறுதியில் அடுத்த வருடம் ஆரம்பிக்கிற நேரம் இந்த கணக்காய்வாளருடைய கையில தான் அவ்வளவு விஷயங்களுமே இருக்கு. பாராளுமன்றத்தில் அமைக்கப்படுகின்ற குழுக்களின் ஊடாக இந்த என்ன முறையில் பணம் செலவிடப்பட்டிருக்கிறது, என்ன முறையில் பணம் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற எல்லா விவகாரங்களும் இந்த கணக்காய்வாளரின் ஊடாக தான் வரப்போகுது, வெளியில வரப்போகுது. எனவே இதை ஏன் அரசாங்கம் தங்களுக்கு சாதகமான ஒரு கணக்காளர் நாயகத்தை வந்து நியமிக்க போறாங்கன்றது வந்து ஆளும் தரப்பாக இருக்கலாம், எதிர் தரப்பாக இருக்கலாம், தெளிவாக ரெண்டு கருத்துக்கள்ல நிக்கிறாங்க. ஆனா எதிரணி சொல்லிறாங்க, நீங்க நடுநிலைமையான ஒருத்தரை போடுங்க, உங்களுக்கு சாதகமான அல்லது உங்களுக்கு பயனுள்ள ஒருவரை நீங்க போடுற நேரம் சில முறைகேடுகள் நடந்திருக்கும், அந்த முறைகேடுகள் தொடர்பில் வெளியில வராது என்கின்ற ஒரு கருத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்துக்கோன்னு சொன்னீங்கன்னா, அந்த 323 கண்டெய்னர் எப்படி வெளியில வந்தது, இந்த கண்டெய்னர் என்ன ஆனது, இதற்கான விஷயங்கள் என்ன ஆனது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜனவரி மாதம் தான் விசாரணைக்கு வரும் அல்லது அது பாராளுமன்றத்துக்கு வரும். இது தொடர்பில் தகவல்களை மறைக்கப்படலாம். அதே
போல அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, ரொம்ப நிதி செலவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ரொம்ப பெருசாக கிராண்டாக கொண்டாடினாங்க. அதை அடையாளப்படுத்தி அதை அறிமுகப்படுத்தி வெளியில் கொண்டு வந்தாங்க. இதற்கு செலவிடப்பட்ட பணங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, எதுக்கு பணங்கள் செலவிடப்பட்டுச்சு, எல்லா பக்கத்துலேயும் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆரம்பித்தாங்க. இது என்ன நிலைமையில் இருக்குது, இந்த தொடர்பான முடிவு என்ன, இதுக்கு எவ்வளோ நிதி செலவிடப்பட்டிருக்கு, மோசடி செய்யப்பட்டிருக்குதா, இல்லை உரிய முறையில் கொடுக்கப்பட்ட நிதிகள் செலவிடப்பட்டிருக்கிற இந்த அறிக்கைகளும் வரவிருப்பது ஜனவரி மாதம். இப்போ அரசாங்கம் இது தொடர்பில் வந்து தெளிவாக வந்து நாங்கள் எங்களுக்கு ஆதரவானவர்களை போட்டால் இதில் இருக்கக்கூடிய இந்த குளறுபடி தள்ளுமுள்ளு அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படலாம். அதனால தான் அரசு இதை செய்து அப்படின்னு சொல்லி எதிரணியர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதற்கிடையில் இந்த ஸ்ரீதரனுடைய வாக்களிப்பு இருக்குது இல்லையா, அது ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. எனவே இந்த தமிழ் மக்களினுடைய நிறைய இப்போ அதிகமாக இராணுவ அதிகாரிகளை வந்து பெரிய இடங்களுக்கு அல்லது இதுபோல பொதுவான இடங்களுக்கு நியமிக்கிற நேரம் தமிழ் கட்சிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடும். அது அந்த யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வாரதுனால வந்து இந்த விவகாரம் வந்து வெளியில் வரும், இதற்கான எதிர்ப்பு வெளியில் வரும், இதற்கான போராட்டங்கள் நடத்தப்படும், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும். இப்போ நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே ஸ்ரீதரன் ஐயாவுடைய இந்த செயலை வந்து எவ்வளவு தூரம் ஊடகங்கள் பேசுது, தமிழ் ஊடகங்கள் எவ்வளவு தூரம் பேசுது, இது தொடர்பில் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்திருக்கிறாரு, இது தொடர்பில் என்னத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார், தான் ஏன் இப்படி ஒரு செயலை செய்துன்னு அப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. தமிழ் மக்கள் எதிர்க்கின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து அவர் அதுக்கு நேர்மாறாகவே செயற்பட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா ஊடகங்களுக்கு வந்து சொல்லணும், இல்ல நான் இப்படி ஒரு மனநிலைமையில தான் வாக்களிச்சிருந்தேன், இல்ல நான் செய்தது ஒரு தவறு, இந்த தவறை நான் வந்து திருத்திக் கொள்றேன், இல்ல இதற்கான இந்த தவறை திருத்திக் கொள்றதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். ஆனா ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் இது தொடர்பில் வாயே திறக்கல. எவ்வளவோ ஊடக சந்திப்புகளை நடத்தி இருக்கிறாங்க, எவ்வளவோ மக்களை பார்க்க போறாங்க. இந்த இடத்துல ஒரு ஊடக சார்ந்த கேள்விகளை தொடுக்கிற நேரம் அவர் இது தொடர்பில் தன்னுடைய நியாயத்தை சொல்லலாம், தன்னுடைய கருத்தை சொல்லலாம், நான் ஏன் இதை செய்தேன் அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் வந்து வெளியில சொல்லலாம். ஆனா சில தமிழ் கட்சிகள் கூட இன்னும் மௌனமா இருக்கு, அவர்களுடைய இருக்கக்கூடிய சக உறுப்பினர்கள் கூட இன்னும் மௌனமா இருக்கிறாங்க. ஏன் இது தொடர்பில் பேசுறாங்க இல்லைன்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க சிந்தித்து பார்க்கணும். இப்போ தமிழ் பத்திரிகைகள் பல இது தொடர்பில் வந்து எழுதி இருக்கு. ஏன் இவர் இந்த செயலை செய்தாரு, அரசாங்கத்திற்கு இவர் ஒரு தோழராக மாறிவிட்டாரா, எல்லாரும் அரசாங்கத்தை எதிர்க்கணும்னு நாங்க சொல்லல, எல்லாரும் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படணும்னு சொல்லி நாங்க சொல்லல. ஆனா சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஜனநாயக ரீதியா அணுகலாம், ஜனநாயக ரீதியா பார்க்கலாம், பொதுவான ஒரு விடயமாக பேசலாம். ஆனா இந்த கணக்காய்வாளர் விடயத்தில் வந்து அரசாங்கம் தனக்கு சாதகமாக நடந்து கொள்கிறது, அதற்கு ஒத்திசைவாக அல்லது அதற்கு ஜால்ரா தற்ற விதமாக இந்த ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல் இருக்கு அப்படின்னு சொல்லி இது நான் சொல்லல, சமூக ஊடகங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஜால்ரா தற்ற விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் எழுதுறாங்க. இதே நேரம் மறுபக்கமும் எழுதுறாங்க. ஸ்ரீதரன் எம்பிக்கு ஆதரவாக சிலர் வந்து கருத்துக்களை எழுதுறாங்க. இந்த கணக்காளர் நாயகம் விவகாரத்தில் இப்போ நாங்க இதை பேசி என்ன பண்ண போறோம், பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி, முழு தமிழ் கட்சிகளும் ஒரு பக்கம் இருக்கிற நேரம் அவர் மாத்திரம் தன்னிச்சா செயற்பட்டு ஆதரவாக வாக்களிக்கிற நேரம் என்ன நடக்கும் என்றது வந்து அவர் சிந்திச்சிருக்கிறோம். இல்ல இந்த அரசியலமைப்பு பேரவை இது தொடர்பில் கூடியிருந்த நேரம் சிங்கள மொழியில தான் பொதுவா பேரவைகள் எல்லாம் நடக்கும் சொல்லி இந்த ஆய்வாளர் எழுதி இருக்கிறார். அப்போ இது தொடர்பில் கட்டாயமா தமிழ் உறுப்பினர் இருக்கிற நேரம் மொழி மாற்றம் செய்யப்படும், அவங்களுக்கான அந்த டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்படும், அந்த டிரான்ஸ்லேஷன் வழங்கப்படும். இது நேரம் இதை கேட்டு கூட அவர் புரியாம இருந்திருக்கிறாரான்னு சொல்றத ஒரு விடயத்தை நாங்க சிந்திக்க. நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஒரு நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறேன், ஸ்ரீதரனுடைய தமிழ் புலமையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். பாராளுமன்றத்தில் பேசுற நேரம் இது தொடர்பில் அவரோட பேச்சை வந்து அழகா செவிமடுத்துட்டு இருக்கலாம். நிறைய ஒரு நிமிடம் கூட அந்த பேச்சை வந்து நிராகரிக்க முடியாத அளவில் அவர் பேசுவார். அழகா பேசுற ஒருவர், ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஒருவர் வந்து இந்த விவகாரத்தில் எடுத்த முடிவு சரியா தவறா, இது உங்களுடைய கையில நாங்க இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பதிங்க. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கணக்காய்வாளர் விடயத்தில் வந்து அரசாங்கத்திற்கு ஆதரவாக நின்றது சரியா தவறா, அது உங்களுடைய கருத்துக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் அவர் பதில் சொல்லி ஆகணும், அல்லது அவர் எடுத்த முடிவு ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்றத வந்து ஊடகங்களுக்கு அவர் தெளிவா சொல்லி ஆகணும். ஊடகங்கள் வாயிலாகத்தான் செய்தி வெளியிட முடியும். எனவே அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், நான் எதற்காக இந்த முடிவை எடுத்தேன், நான் எதற்காக இந்த செயலுக்கு இறங்கினேன் அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்தணும் என்றது வந்து எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே தமிழ் கட்சிகள், தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு
ஒரு புறம் இருக்கிற நேரம் இவர் நடந்து கொண்ட இந்த விதம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழிந்த ஒருவர் அங்கு சென்று இவ்வாறு செயல்படுறது சரியா என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் மக்களான உங்களுக்கு முன்வைக்கிறோம். எனவே சொல்லுங்க, இந்த கணக்காளர் நாயக விவகாரத்தில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினருடைய வாக்கு அரசுக்கு சார்பாக இருந்தது சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். மற்றும் ஒரு தலைப்பினோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.